ஹாய் ஃபர்ஸ்ட் உங்களோட மூவி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல கருப்பு படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். கருப்பு இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்ல ஆரம்பிக்கும் போதே இந்த ஒரு படத்தை இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீம் இந்த ஒரு படத்துக்கான ஷூட்லாம் ஆரம்பிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாஸ்டா ஷூட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஒரு படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் வந்து செல் ஆகாதனால இந்த ஒரு படத்தை போஸ்ட்போன் பண்ண சொன்னாங்க. ஸோ போஸ்ட்போன் பண்ணி தீபாவளிலேருந்து போஸ்ட்போன் பண்ணி டிசம்பர்ல ரிலீஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீம் பிளான் பண்ணிச்சுனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீம் பிளான் பண்ணிச்சுருந்தாங்க. அதாவது ஜான் 9த் ரிலீஸும் பண்ணலாம். ஜான் 9 கூட ரிலீஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, பராசக்தி திரைப்படம் ஏப்ரல் 10 அப்படி இல்லைனா ஏப்ரல் 14 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமரா போயிட்டு இருந்துச்சு. பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் பராசக்தி டீம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட, இடையில ஒரு சில நியூஸஸ்லாம் வந்துச்சு. பராசக்தி வந்து ஏப்ரல் மந்த் போறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஜான் 14 ரிலீஸும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கருப்பு டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருப்பு திரைப்படத்தை ஏப்ரல் 10 அப்படி இல்லைனா ஏப்ரல் 14 இந்த ஒரு படத்தை அடுத்த வருஷம் ரிலீஸும் பண்ண போறாங்க. இதுக்கிடையில நம்ம ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து இருக்கு இல்லையா? இந்த ஒரு படமும் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரே அஃபிஷியல் ஷேரும் பண்ணிட்டாரு. ஜெயிலர் 2 திரைப்படத்தை நாங்க ஜூன் 12 ரிலீஸும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அஃபிஷியல் ஷேரும் பண்ணிட்டாரு. ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அதாவது ஒரு பிரஸ் மீட்ல அவரே அஃபிஷியல் ஷேரும் பண்ணிட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கருப்பு டீம்ஸ்ல இருந்து எப்போ அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்றாங்க ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திரைப்படம் ஏப்ரல் 10 அப்படி இல்லைனா ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு படத்துக்கான ஓடி ரைட்ஸுமே கூடிய சீக்கிரம் சைன் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. மோஸ்ட்லி இந்த ஒரு படத்துக்கான ஓடி ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்க செய்வாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.